Hello dear round 2 students, நீங்க இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிக்கக்கூடிய கடைசி நாள். இன்னைக்குள்ள நீங்க இன்னைக்கு 5 மணிக்குள்ள நீங்க சாய்ஸ் லாக் பண்ணி முடிச்சிடணும். 5 மணிக்கு மேல நீங்க எந்த ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ண முடியாது. சரிங்களா? சோ நீங்க சாய்ஸ் லாக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாரும் சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பேரண்டே கால் பண்ணி சொல்றாங்க, மேம் ஒரு காலேஜ்ல இருந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பிடிஎஃப் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 10 வாட்டி கால் பண்றாங்க மேம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் பண்ணதுல இருந்து அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சாய்ஸ் ஃபில்லிங்க ஒரு காலேஜ்க்கு அவங்க வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? ஒரு பிடிஎஃப்ல நம்ம 100 காலேஜ் 200 காலேஜ் போட்டு வச்சிருக்கோம். அந்த 100 காலேஜ் 200 காலேஜுக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் உட்காந்து நம்ம வந்து அனுப்பிட்டு இருக்க முடியுமா? சரிங்களா? அது இல்லாம அதை வாங்கி வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க, எதுக்காக இந்த மாதிரி கால் பண்றாங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவேர்னஸா இருங்க. உங்களுடைய டேட்டாஸை முகம் தெரியாத யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. சரிங்களா? வெறும் ஃபோன் கால்ஸ் மட்டும் நம்பிடாதீங்க. ஓகே, இதுல ஏதேதோ நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடிய விஷயத்துல நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. நிறைய காலேஜஸ் போட்டா காலேஜ் கிடைச்சுன்னு நினைக்கிறீங்க. 179 கட் ஆஃப் எடுத்தவங்களும் பாருங்க 178.965 இந்த கட் ஆஃப் எடுத்தவங்களும் ஒரே மாதிரி காலேஜ் தான் போட்டிருக்கீங்க. இந்த 143.085 கட் ஆஃப் எடுத்தவங்களும் ஒரே மாதிரி காலேஜ் தான் போட்டிருக்கீங்க. அப்போ காலேஜ் இவங்களுக்கு கிடைக்குமா இவங்களுக்கு கிடைக்குமா? சரிங்களா? அதனால உங்க கட் ஆஃப் காலேஜ் லிஸ்ட் நீங்க கண்டிப்பா செலக்ட் பண்ணி வச்சு போடணும். சரிங்களா? டாப் காலேஜஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போடுங்க. உங்க கட் ஆஃப் காலேஜ் மிடில போடுங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜ கடைசியா போடுங்க. சரிங்களா? இப்படிதான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ வந்து நீங்க பண்ணிருக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா இருக்கா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? ப்ரீவியஸ் டே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பசங்க வந்து கால் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்படிலாம் வந்து பசங்க ரொம்ப ஆர்வ கோளரா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதை கரெக்டா பண்ணணும் இல்லையா? ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? கண்டிப்பா காலேஜ் நாட் அலாட்டட் வரக்கூடாது. அதுல நாம தெளிவா இருக்கணும். சோ இன்னைக்கு வந்து நீங்க 5 மணிக்குள்ள சாய்ஸ் லாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஓகேங்களா இன்னைக்குள்ள முடிச்சிருவீங்க. நாளைக்கு 29ஆம் தேதி அலாட்மெண்ட் வரும். அதை நீங்க ஓகே பண்ணணும். 29 30ஆம் தேதிக்குள்ள நீங்க ஓகே பண்ணணும். ஓகே பண்ணதுக்கு அப்புறம் 31ஆம் தேதி ப்ரொபஷனல் அலாட்மெண்ட் வரும். 31ஆம் தேதியில இருந்து 4ஆம் தேதிக்குள்ள போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.